உன்னை அருகில் உட்கார வைத்துக் கொண்டு நீ யார் என்பதே இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அமித்ஷாவே எல்லா அறிவிப்பையும் வெளியிட்டு விட்டு போகிறார். உனக்கு மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாமல் நீ பக்கத்துல ஒரு பிண்டத்தை போல உட்கார்ந்து இருக்கிற. நீ பேசலாமா சுயமரியாதை குறித்து? நீ பேசலாமா திமுக குறித்து? அண்ணா குறித்தும் பெரியார் குறித்தும் இனித்தும் பள்ளித்தும் பேசி முருகன் மாநாட்டுல காணொளி காட்சிகள் வெளியிட்டுட்டான். கேட்க துப்பு இல்லாம 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் காரி உமிழ்ந்ததற்கு பிறகு ஒப்புக்காக ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்க இதை ஏற்க மாட்டோம்னு சொல்ற. முந்தா நாள் அன்வர் ராஜா பேசி இருக்கிறாரு, அதிமுகவினுடைய தொண்டனுடைய மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை வெளிப்படுத்துகிற துணிச்சல் உனக்கு இருந்ததா? தனிப்பட்ட கருத்துங்கிறாரு அன்வர் ராஜா. அல்ல, அன்வர் ராஜா தனிப்பட்ட கருத்து தானே சொல்றாரு. அதுல அன்வர் ராஜா தொண்டர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துறாருங்க. தனிப்பட்ட கருத்தா இருந்தாலும் கருத்து சொல்லிட்டாருல. அதிமுக நிறுவனர்களில் ஒருவராக இருந்தவர் அன்வர் ராஜா. ஒரு நிறுவனர் இல்ல அதிமுகவுக்கு. அதிமுகவை வடிவமைக்கிற போது எம்ஜிஆரோடு துணை நின்ற 10 பேருடைய பட்டியலை போட்டீங்கன்னா அதுல அன்வர் ராஜாவுக்கு ஒரு இடம் உண்டு. அன்வர் ராஜா தனி மனிதனா? அன்வர் ராஜா யாரும் இல்லாத ஆளா? யாரு நினைச்சுக்கிட்டீங்க நீங்க அன்வர் ராஜாவை? அன்வர் ராஜாவினுடைய கருத்து என்பது எம்ஜிஆரினுடைய கருத்தாகத்தான் பார்க்கப்படும். நீங்க எப்படி சொல்ல முடியும் எம்ஜிஆர் கருத்து இல்ல, அது தனிப்பட்ட கருத்துன்னு? அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அன்வர் ராஜா. அன்வர் ராஜாவினுடைய குரல் தான் அதிமுகவினுடைய யோகோபித்த தொண்டர்களினுடைய குரல். அதையாவது அவர் வெளிப்படுத்துறாரு திராணியோடு. உனக்கு அந்த திராணி இருக்கா?